வணக்கம். நான் உங்கள் ஒன்மோர் சொன்னா இன்னைக்கு ரூம் பாய்னு ஒரு படத்தை பார்க்க வந்திருக்கேன். அந்த படம் டைரக்டர் யாருன்னா எழுத்து இயக்கம் ஜெகன் ராய், தயாரிப்பு சூரியகலா சந்திரமூர்த்தி. ஸோ கதை சூப்பரா நகர்த்தின்னு போயிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட். எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுலதான் மெயினான ட்விஸ்ட் இருக்கு. கதையோட திருப்ப முனையே அங்கதான் இருக்கு. எல்லாரும் நல்லா பாருங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங் நல்லா பயங்கரமா பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக், ஹீரோயினோட என்ட்ரியில ஒவ்வொரு விஷுவல்லையும் அழகா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த விஷுவலும் அழகா நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சமீர்ன்றவர், எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. அப்கமிங் ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணிருக்காங்க. என் கூட விஜய் டிவியில் ஆக்ட் பண்ண பரந்தாமன், அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே நடிச்சிருக்காங்க. காத்து கருப்பு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கு. காமெடியில அண்ணாச்சி சூப்பரா பூந்து விளையாடி இருக்காரு. இந்த வில்லத்தனமா ஒரு விஷயம் பண்ணுவாரு. அவர் ஒரு சாக்லேட் பாயா இருந்திருக்காரு. பட் ஆனா ரூம் பாய், படம் பேர் தான் ரூம் பாய், ஆனா அவர் சாக்லேட் பாய். கண்டிப்பா அந்த படத்தை போய் பாருங்க. சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லயும் சூப்பரா நடிச்சு பட்டைய கலப்பி இருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டியது. ஃபேமிலியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ரூம் பாயினோடனே அந்த டைட்டில் வச்சு நீங்க கெஸ் பண்ணாதீங்க. இது ஏதோ ஒரு கிளாமர் படமா இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. காமெடியும் இருக்கு, கமர்ஷியலா எல்லா சாங்ஸ், மியூசிக், அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே கமர்ஷியலா கொண்டு போயிருக்காங்க. டைரக்டருக்கு இன்னும் நிறைய படம் பண்ணணும். அந்த ப்ரொடியூசருக்கும் கண்டிப்பா இன்னும் நிறைய படம் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. Very good movie, very good thriller movie. Every sequence has a different thrill. You can be out of the seat every time, every expression comes out, and especially Samir's acting was amazing. I think everyone should go watch this movie at least once. Twist, every scene a twist இருக்கு. நம்ம நினைக்கவே முடியாது அந்த மாதிரி twist எல்லாம் வருது filmsல. So it's very good, amazing, and I think everybody has done a good job. Good youngsters have also done a good job. And I really love it. உங்க ஃபேமிலில ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஆமா, Mr. Samir, my big brother Samir is right here. Amazing acting by him, and we want to see him in much more bigger movies. Inshallah. Thank you. படம் நல்லா இருந்தது. பசங்களாம் ஒரு தடவை பார்க்கலாம் மாதிரி இருந்தது. இது ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா கதையில எல்லாம் சூப்பரா நடிச்சாங்க. இன்னொரு தடவை பார்க்கலாமான்னு இருக்குது படம். தேங்க்ஸ். Actually we பார்த்துட்டு வந்தோம். Actually from the starting, from the first movie ல இருந்து ஃபுல்லா எண்ட் வரைக்கும் was thrilling. And first half ல முக்கியமா சொல்லனா அந்த மேனேஜர் ரோல், அதாவது ஃப்ரெண்டோட அப்பா தான் அது. and he has done very fantastically actually. அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த ஒரு சீன் வரும், பர்டிகுலரா ஒரு சீன் வரும், மாஸ்க் கழட்டிட்டு ஒரு சீன் was actually blast அந்த சீன் ஃபுல்லாவே. and then அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படியே லைக் எல்லாமே அப்படியே கண்டினியூவா was thrilling தான். செகண்ட் ஹாஃப் இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கு. அந்த இந்த புது ஹீரோ நிக்கில், அவன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சேம் as சஞ்சய் இந்த கேரக்டர்ல அண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவி வாஸ் குட் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம். கண்டிப்பா ஆக்சுவலி எல்லாரும் போய் பார்க்கலாம் அந்த ஃபிலிம். ஃபேமிலியாவும் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் வந்து ரூம் பாய் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாரும் பார்க்கலாம். அதுல மேனேஜர் ரோல், ஃப்ரெண்டோட அப்பா தான் பண்ணியிருக்காரு மேனேஜர் ரோல், நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல வந்து ஓவரால் ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் ட்விஸ்ட் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் இருக்கு. அப்புறமா லொகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ட்ரை பண்ணி எடுத்துருக்காங்க படம். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறமா வயலன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. அப்புறம் வல்கர் சீன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அப்புறமா சின்ன பசங்க கூட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்குற அளவுக்கு படம் இருக்கு. அது வந்து குழந்தைங்க பார்க்கலாம் மெயினா, ஏன்னா அந்த அளவுக்கு வல்கர் சீன்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறமா வயலன்ஸும் கம்மியா தான் இருக்கு படத்துல. ஸோ படம் நல்லா ஓவரால் நல்லா இருக்கு படம். படம் சூப்பரா இருந்தது. படம் ஃபுல்லா ட்விஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த மேனேஜர் ஒருத்தவங்க ஜேம்ஸ் செக்ரியன் பண்ணிருப்பாங்க. அவங்க ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா ரொம்ப பிளாஸ்டா மாஸ்க் சீன்ல இருக்கிறது ரொம்ப வெறியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலி இந்த பட்டர்ஃப்ளை சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் மூவி சூப்பரா இருந்தது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம்.
சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. சமீர்ன்ற வில்லன் கேரக்டர் செம்மையா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பாருங்க, ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட், நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். ஸோ ரூம் பாய் மூவி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி த்ரில்லிங் மூவி. அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு மூவில. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற மேனேஜர் ரோல் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அவர் பேர் ஐ கெஸ் இவர் தான் நினைக்கிறேன், இவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவர் பேர் வந்து ஐ கெஸ் ஆக்டர் சமீர்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து எனக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு அப்கமிங் மூவிஸ்ல அவர் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் என்னோட பிளெஸிங்ஸ் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு. அண்ட் வர யூத்துக்குலாம் அவர் ரொம்ப பிடிக்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் மற்றபடி ஓவராலா மூவி வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அந்த பட்ஜெட்ல அவ்வளோ மூவி எடுக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டஃப் ஜாப். பட் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே பாருங்க, ஷோஸ் எல்லாம் ஃபுல் பண்ணுங்க. தேங்க்யூ. பார்த்தேன் ஆக்சுவலாக மேனேஜர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது இல்லாமல் வந்துட்டு லைக் எல்லா ரூம் பாய்ஸ்க்கும் அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் வந்து லோ பட்ஜெட் ஃபிலிமா இருந்தாலும் லைக் நல்ல லைக் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரீச்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஆக்சுவலி என்ஜாய் த மூவி அண்ட் மேக் ஷூர் தட் செகண்ட் ஹாஃப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஸோ டோன்ட் மிஸ் இட் அண்ட் என்ஜாய் த மூவி. எல்லாம் சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர் அப்படின்னு. இந்த ரூம் பாய்ங்கிற வெறும் பேரை வச்சு யாரும் எதுவும் டிஃப்ரெண்டா நினைச்சுக்காதீங்க. பட் இட்ஸ் a really must watch மூவி. a debut டீம் எல்லாருமே இப்போ வர்ற புது ஆளுங்க. அவங்க ஒரு நாள் கண்டிப்பா இந்த இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே கண்டிப்பா ஃபார் ஷூர் அவங்க ஆக்டிங், இந்த கம்ப்ளீட் டீமே வந்து ரியலி அமேசிங்கா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆல் ஏஜ் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மூவியே வந்து லீட் பண்ற ஒரு வில்லன் இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து காமெடியா இருக்கிற மாதிரியும் இருக்கும், பட் த்ரில்லிங்காகவும் இருக்கும். செகண்ட் ஹாஃப் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்காகவே நீங்க வந்து இருந்து பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட உங்களுக்கு ஃபுல் என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ இந்த டெபியூ டீமை சப்போர்ட் பண்றதுக்காக ப்ளீஸ் எல்லாருமே வந்து பாருங்க. இட்ஸ் a must watch மூவி. இட்ஸ் a lesson given by the யங் டீம். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், ரொம்ப குட்டி பசங்க தான் இருக்காங்க. சரிங்களா? ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம யங்ஸ்டர்ஸும் அதை வந்து ரியலி அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அதில் லேர்ன் பண்ணிக்கிறக்கும் நிறையா இருக்குது. சரிங்களா? பேஷன்ஸாக இருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறது கூட அதில் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச். அண்ட் லிட்ரலி மெயின் நீங்கள் ஜஸ்ட் இதோட ட்ரெய்லரோ இல்லை பேரை பார்த்தோ இதை வந்து இல்லை நல்லா இருக்குமோ அப்படி இப்படிலாம் டவுட் பண்ணாதீங்க. பட் சீரியஸ்லி ஐம் டெல்லிங், எல்லா ஆக்டர்ஸ் ஒரு நாள் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்டர்ஸ் ஃபியூச்சர் ஸ்டேஜ் வின்னிங் ஆக்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த மூவி. தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா புது ஆக்ட்ரஸ் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. நடிகர் நிக்கில் நல்லா செஞ்சிருக்கிறாரு. வில்லன் நடிகர் ஆக்டர் சமீர் நல்லா செஞ்சிருக்கிறாரு. நம்ம யாரு பிச்சாண்டி அப்படின்னு ஒரு காமெடியன் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சது அந்த அவரோட காமெடி. நம்ம அண்ணாச்சியா சார் வராரு 2-3 சீனுக்கு. எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. படம் எல்லாம் புதுமுகங்கள் தான். எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வெற்றி படமா அமையணும். எல்லாமே போய் பார்க்கலாம். த்ரில்லர் படம் தான். சின்னவங்க இருந்து பெரியவங்க இருந்து எல்லாமே பார்க்கலாம். பாட்டு ஹிட்டு தான். சார் எப்படி சார் இருக்கு இந்த மூமெண்ட்? நல்லா ஹாப்பியா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நானும் தியேட்டர்ல இருந்து படம் பார்த்தேன். நல்லா பண்ணிருக்கீங்க. பயங்கரமான வில்லத்தனம் இருக்கு. சிம்பிளா தான் பண்ணி பார்த்தா ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்றேன். ஆடியன்ஸ்ல வந்தாங்க, பார்த்தாங்க. இந்த நல்லபடியா பண்ணிருக்கீங்க சார். சின்ன வயசுல இருந்து ஒரு ஹோப் இருந்தது பண்ணுவேன்னு சொல்லி, நல்லபடியா பண்ணிருக்காங்க. மக்களுக்கு என்ன சொல்றது? இந்த படம் கண்டிப்பா பார்க்கணுமா? இல்ல புது ஆர்டிஸ்ட் வந்து தயவுசெய்து வந்து எல்லா மக்கள் வந்து தயவுசெய்து வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப ப்ரொமோஷன் பேசுற மாதிரி இருக்கும். புது ஆர்டிஸ்ட் லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா பண்ணிருக்கீங்க. இன்னும் இது மாதிரி ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் வந்தா என்ன இதோட பிளாஸ்டிக் வில்லன் ரோல் பண்ணீங்களா? ஆமா கண்டிப்பா. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டோரி. என்ன ஸ்டோரி நல்லா இருக்கு பார்த்து அது மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான். உங்களுக்கு வில்லன் தான் ஓகேவா இல்ல ஹீரோ? இல்ல என்ன சொல்றேன், ஸ்டோரி என்ன இருக்கு, கேரக்டர் வைஸ் என்ன இருக்கு, எதனால பண்ண முடியும். 2-3 படம் வந்திருக்கு. அது எப்படி கேரக்டரைஸ் பண்ண மாதிரி எப்படி போட்டு பார்த்து தான் பண்ணோம். இதுதான் அப்படிதான் சொல்லி கிடையாது.
எனக்கு என்ன தோணுது பண்றது அதை பண்றோம் அவ்வளவுதான். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 2 days ஆயிருக்கு. வரவேற்பு எப்படி சார் இருக்கு? இல்ல ஹானஸ்ட்லி சொன்னா நல்ல ஆடியன்ஸ் நல்ல ரிவ்யூ இருக்கு. மிக்ஸ் இருக்கு, ஹானஸ்ட்லி மிக்ஸ் ரிவ்யூ இருக்கு. நல்லா சொல்றாங்க, ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து பார்த்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்கு. இல்லை, எனக்கு பார்த்தது நான் நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க படத்தில். அது யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நல்ல கதை இது. அது இப்போ மக்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சாதான் அது படமா பாக்குறாங்க. ஆனா அதுக்கு என்ன சொல்ல வர? அதுதான் சொல்ல வரேன். அது நல்ல ஆடியன்ஸ் வந்து சின்ன படம் பெரிய படம் பார்க்காம கண்டென்ட் நல்லா இருக்கு பார்த்துட்டு புது ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வந்து ரைட் சைடு வந்து ட்ரிக் பண்ணி விடணும் ஆடியன்ஸ். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அந்த ரோலில் ஃபர்ஸ்ட் வில்லனா நீங்கள் தான் ட்ராவல் ஆகுறீங்க. ஆமாம். ஸோ சூப்பராக இருந்தது. உங்களோட ப்ளே எல்லாமே ஒரு விஷயத்தில் கூட குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஆக்டிங் கிளாஸ் படிச்சு தான் கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இதை வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர், இப்போ நம்ம கேமராமேனு இதெல்லாம் அவங்க சாய்ஸ் தான் சொன்னது. ஓகே. அது மாதிரி பார்க்க போனால் நம்ம ப்ரீ ஷோ நான் பார்த்தேன். என் வைஃப் ரொம்ப பிடிச்சி போயிருந்தேன். அப்புறம் நான் என்னோட ரோல். ஆமாம். ஓகே சார். இவ்வளோ வில்லத்தனம் பண்ணுறது உங்கள் ஒய்ஃப் பிடிச்சிருக்குன்றீங்க. ஆமாம் ஆமாம். சூப்பர் சார். ஆமாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வந்து